நண்பா தமிழ் தலைவாஸ் அவங்களோட ரிவெஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. யூபிஓதா டீமை ஒன் சைடடாக டாமினேட் பண்ணி மேட்சை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் என்னெல்லாம் நடந்துச்சு, தமிழ் தலைவாஸ் சைட்லேருந்து செஞ்ச நல்ல விஷயங்கள் என்ன, தவறான விஷயங்கள் என்ன, எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்டார்டிங் 7 பார்த்துட்டு இந்த மேட்ச் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங் 7 வந்து ப்ராப்பராக இல்லை. நான் ப்ரிவியூ வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, நிதிஷை வெளியே எடுத்துட்டு சாகில் குலியாவை உள்ளே கொண்டு வராதிங்க, அது வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்க நிதிஷோட பர்ஃபார்மன்ஸஸை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கும் கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி நிதிஷும் இருக்கிறாரு, சாகில் குலியாவும் இருக்கிறாரு, 2 ரைடர்ஸோட போகிறாங்க. ஆல்ரெடி நமக்கு ரைடிங் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 ரைடர்ஸோட போகிறாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவு என்னோட ப்ரெடிக்ஷன் படி கரெக்டாக தான் போச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப பின்னாடி இருந்தோம். ஏன்னா ஸ்டார்டிங் 7 கரெக்டாக செட் ஆகலை. நிதிஷாலையும் பெருசாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியல, சாகிலும் கொடுக்கல, டிஃபென்ஸில் யாருமே கொடுக்கல. ரைடிங்கில் மட்டும் நரேந்தர் ஒரு 6 பாயிண்ட்ஸ் எடுத்தார். மொயினாலையும் பெருசாக சப்போர்ட் கொடுக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவு நான் ஸ்டார்டிங்கில் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தோக்குற மாதிரியான நிலைமையில தான் தமிழ் தலைவாஸ் டீம் இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவு நம்மளோட புது கவர் காம்பினேஷன் ரெனாக்கு அப்புறம் ஆஷிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல டேக்கிள்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவு ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரேந்தர் கொண்டலா ஒரு ரைடுக்கு போய் டேக்கிள் ஆகும்போது அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்து ஏற்பட்டுச்சு, காலில் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அவர் நொண்டி வெளியே போனார். பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து 6 பாயிண்ட் கிட்ட அவர் மட்டும் தான் எடுத்திருந்தார் ரைடிங்கில் இருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்ஜுரி ஆகி போகும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் நம்ம கையை விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. பட் இருங்க பாய் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாசான முத்து வந்து கொடுத்தார். நரேந்தருக்கு இன்ஜுரி ஏற்பட்டது கஷ்டமா இருந்தாலும் அதுதான் இந்த மேட்சை நம்ம ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன். நரேந்தர் வெளியே போனனால தான் மாசான முத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மாசான முத்து உள்ள வந்தனால தான் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம டீமுக்கு அந்த வின்னிங் மூமெண்ட்டை கரெக்டாக செட் பண்ணார். அண்ட் நம்மளோட பசங்க அதை பிடிச்சிட்டு டிஃபென்ஸாக இருக்கட்டும், மொயின் சஃபாரி ரைடிங்கில் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக பண்ணி இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக மாசான முத்தை பற்றி பேசி ஆகணும். ஒரு சூப்பர் டேக்கில் வந்து ஆல் அவுட்டாக கன்வெர்ட் பண்ணார் இல்லையா, அங்கே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கான நாளில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மாசான முத்தனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7 இறங்கும் போது பயங்கரமாக பதட்டப்பட்டார். அது வந்து உண்மை, பதட்டப்பட்டார். ஸோ அது வந்து போகிறதுக்கு அந்த சூப்பர் டேக்கில் வந்து ஆல் அவுட்டாக கன்வெர்ட் பண்ணார் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் மூஞ்சில் பெருசாக பதட்டம் தெரியல, ரொம்ப மெச்சூர்டாக எந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கணும், எந்த இடத்துல பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக ப்ளே பண்ணார். அண்ட் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு அந்த டோனை கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு அவர் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கார். அண்ட் நம்மளோட டிஃபென்ஸில் நிதிஷ் கடைசியில் ஒரு 2 டேக்கிள் வந்து வெறித்தனமாக முக்கியமான டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்தார். மொயின் சஃபாரி சப்போர்ட்டிங் வந்து வேற லெவலில் பண்ணார். ஸோ இந்த சச்சினை உள்ள இறக்கி பார்த்தாங்க, பட் அவரால் பெருசாக பண்ண முடியல, பெருசாக ரிஸ்க் எடுக்கலை. ஸோ அவர் அந்த டோனை செட் பண்ணார், மாசான முத்து டோனை செட் பண்ணார். அதை பிடிச்சி நம்ம பசங்க கரெக்டாக ப்ளே பண்ணி மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாங்க. நம்பிக்கை அதிகமாக இருக்க அடுத்த மேட்ச்சில் மாசான முத்து, மொயின் சஃபாரி இவங்களுக்குலாம் ஸ்டார்டிங் 7லேயே வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தேர்ட் ரைடரை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் வந்து சச்சினை தான் யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. ஏன்னா அவர் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரோ எடுக்கலையோ டீமில் இருக்கணும், டீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் தேவை. நான் அதனால் அவரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாகில் குலியாவை வெளியே வச்சுட்டு நிதிஷ்குமாரை உள்ளே வச்சிருப்பேன். அண்ட் இந்த மேட்ச்சில் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் வந்து கம்மியாக தான் டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அமீர் ஹுசைன் பஸ்தாபி பெருசாக இனிஷியேட் பண்ணல, நிதிஷ் ஒழுங்கா பண்ணல. சோ நிதிஷை நீங்க ஸ்டார்டிங் 7ல அந்த கார்னர் பொசிஷன்ல ப்ளே பண்ண வைக்கணும். சோ நீங்க ப்ளே பண்ண வச்சீங்க அப்படின்னா அவர் கரெக்டா அந்த டோன் வந்து செட் பண்ணுவார். ஒரு இன் பொசிஷன்ல இருக்கறனால பெருசா டாக்கிள்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண முடியல, ஆங்கிள் ஹோல்ட்ஸ் வைக்க முடியல. சோ அதனால தான் சொல்றேன் அவர் வந்து ஸ்டார்டிங் 7ல கொண்டு வாங்க, சாகில கொஞ்சம் வெளியே வச்சுக்கோங்க. சோ அவர் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்கார். அவரை வந்து நீங்க அவர் ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து வேற இடத்துக்கு கொண்டு போறது வந்து அவ்வளவு நல்ல விஷயமா நான் பார்க்கல. சோ ஸ்டார்டிங் 7ல கொண்டு வாங்க, அவர் வந்து இந்த டோனை செட் பண்ணுவார். அவர் வந்து ஸ்டார்டிங் 7ல மெயினா வந்துட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபென்ஸும் கிளிக் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான், இந்த சீசன் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு யங் பிளேயரை வந்து குரூம் பண்ணி பயங்கரமா காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அந்த பிளேயர் வந்து மாசான முத்த இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பெருசா அவரோட டெக்னிக் யாருக்குமே தெரியாது. ஒரு மேட்ச்ல வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ அந்த பிளேயர் மாசான முத்தா இருக்கணும். அண்ட் மொயின் சஃபாரிக்கு கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் கடைசியில் சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து நிதின் சந்தலை இறக்கி விட்டுருந்தாங்க. அவருமே ஒரு டேக்கிள் பாயிண்ட் வந்து எடுத்திருந்தாரு. மேபி அதனால மொயினை வந்து வெளியே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். மொயினை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்டார்டிங் 7ல் மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச்
ஃபுல்ஃபில்டாக நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லே அந்த மாதிரி பெரிய பெரிய தவறுகள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸ்டார்டிங் 7 கரெக்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னா. பட் எனிதிங் மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாங்க. முத்துவால் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க, தமிழ் பையனால் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு தமிழ் பையன், ஸோ இதிலேருந்து பிடிச்சி அடுத்தடுத்த ஸ்டேஜ் அந்த பையன் போகணும். ஸோ இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் பிகேல வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தோடு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மாசான முத்து ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஹாப்பி மொமெண்டம். தமிழ் தலைவாஸ் மேட்சை ஜெயிச்சிருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். பட் ஒரு தமிழ் பையனால் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ககன கவுடா அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் வந்து கொடுத்துருந்தாரு. லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸ்பீடாக இருக்கட்டும், ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அந்த மெச்சூரிட்டி தெரியுது. ஸோ எந்த இடத்துல எந்த ஸ்கில்லை பயன்படுத்தணும், ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ ககன கவுடாவும் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவர்கிட்டையும் தெரியுது. நல்ல பிளேயர். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த சந்தோஷத்தோடய இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.